அனைவருக்கும் வணக்கம். பெருந்துளைகள் பல மர்மங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை. இந்த கருந்துளைகள் பற்றிய கருத்தரங்குக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் அறிவியலை கொண்டு சேர்க்கிற இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியக குழுமத்தின் ஒரு அங்கமான மாவட்ட அறிவியல் மையத்தின் அறிவியல் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அறிவியலை எடுத்துச் செல்லும் முயற்சியில் தொடர்ந்து ஆதரவளிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். இந்த பிரசன்டேஷன் முழுக்க சயின்ஸ் பாப்புலரைசேஷனுக்காக பண்றோம், சயின்ஸ் அவேர்னஸுக்காக பண்ற ஒரு ப்ரோக்ராம். இதுல இருக்கிற அந்த நிறைய பிக்சர்ஸ், வீடியோஸ் அல்லது டேட்டா எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே பல சோர்சஸ்ல இருந்து எடுத்திருக்கிறோம். எல்லா காப்பிரைட்டட் சோர்சஸ் இருக்குது. இந்த பகுதியில நம்ம பயன்படுத்துற எல்லா சோர்சஸ்க்கும் இது மூலமா நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிரசன்டேஷன் அகைன் முழுக்க அறிவியல் சம்பந்தமாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸுக்காகவும் பாப்புலரைசேஷனுக்காகவும் மட்டும் பண்றோம். இதுல எந்த கமர்ஷியல் பர்பஸஸும் கிடையாது. இந்த இமேஜஸ், இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுத்துருக்கிறோம். அதில் முக்கியமான சில சோர்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த சோர்ஸ் எல்லாருக்கும் மாவட்ட அறிவியல் மையத்தின் சார்பாக, இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிளாக் ஹோல் என்சாண்டிங் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மெய் மறக்க வைக்கிற ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த பிரபஞ்சமே மர்மங்களால நிறைந்தது. இன்னும் நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடை தேடிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம பார்க்கிறது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நினைச்சிட்டு இருந்தோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள், துணைக்கோள்கள் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அறிவியல் தொழில்நுட்பம் வளர கட்புலனாகாத இன்விசிபிள் ரேஸ், கட்புலனாகாத கதிர்களை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமாரே கதிர்கள், இது எல்லாமே பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம். அதனால நிறைய அந்த இன்விசிபிள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ், யூவி ரேஸ், எக்ஸ்ரே, காமா ரே, இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ரேடியோ வேவ்ஸ், இது எல்லாமே பூமியில இருந்தும் பிரபஞ்சத்துல இருந்து இத்தகைய கதிர்களை வெளியிடக்கூடிய அந்த ஆற்றல் மூலங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு பூமியில இருந்து மட்டும் இல்லாம ஈவன் இன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் மூலமாக, சேட்டலைட்ஸ், துணைக்கோள்கள் மூலமாக நம்ம பிரபஞ்சத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக டு அன்ராவல் த மிஸ்ட்ரி மோர் அண்ட் மோர் we are doing lot of effort. அத்தகைய மர்மங்கள்ல மிக முக்கியமான ஒரு மர்மம் பிளாக் ஹோல். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவுல பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு, அதோடைய தோற்றத்துக்கான காரணம், திடீர்னு எப்படி தோணுச்சு, அதோடைய வளர்ச்சி, அதோடைய லைட் சோர்ஸ், எவ்வளோ லைட் அது வெளியே எடுக்குது, அதுல இருக்கிற டார்க் மேட்டர், அந்த டார்க் மேட்டர்னா என்ன, பிரபஞ்சத்தினுடைய முடிவு எத்தகையாக இருக்கும், வாட் வில் பி தி எண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பிளாக் ஹோல்ஸ் அல்லது கருந்துளைகளை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா இன்றைய நிகழ்ச்சியில இந்த கருந்துளைகள் எப்படி உருவாகுது, ஒரு விண்கலம் ஒரு கருந்துளைக்கு உள்ள போச்சுன்னா அது என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் கருந்துளைகள் இருக்கு அப்படின்னா நம்ம கேலக்சி, நம்மளுடைய அந்த பால்வெளி மண்டலத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஏன் அந்த பிளாக் ஹோல் இன்னும் புரிஞ்சுக்கல, நம்ம எப்படி இன்னும் இருக்கிறோம்,
சூரியன் ஒருவேளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற விண்மீன் நமக்கு வெளிச்சமும் வெப்பமும் கொடுத்து நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிற இந்த சூரியன் ஒருவேளை ஒரு கருந்துளை ஆயிடுச்சுன்னா பூமிக்கு என்ன ஆகும்? கருந்துளைகளை பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம பிற கருந்துளைகள் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்? இத்தகைய சில கேள்விகளுக்கு விடை காண்றதுக்கு தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சி பார்க்க போறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த கருந்துளைய ஒரு கருத்தேற்றத்தின் அடிப்படையில் ஒரு தியரிட்டிக்கல் பேசிஸ்ல ஒரு தியரிட்டிக்கலா சொன்னார். ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு கருத்தேற்றம் வச்சார் கருந்துளைகளை பத்தி. அவர் சொன்ன டைம்ல கருந்துளைகள் இருக்குன்னு யாருமே நம்பல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருந்துளை நம்மளுக்கு தொழில்நுட்பங்கள் வளர வளர நம்ம அந்த கணக்கீடுகளின் அடிப்படையில நம்ம அது இன்னும் கருந்துளைகளுடைய இருப்பை பத்தி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். 1970க்கு அப்புறம்தான் 70கள்ல தான் கருந்துளைகள் இருப்பதற்கான ஆதாரங்கள் நம்ம கிடைச்சது. இன்னைக்கு பிரபஞ்சம் முழுக்க ஏராளமான கருந்துளைகள் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நட்சத்திர கூட்டம், ஒவ்வொரு கேலக்சிக்கு நடுவுலையும் கூட பிளாக் ஹோல்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பிளாக் ஹோல் அல்லது கருந்துளைனா எப்படி இருக்கும்? ஒரு கலைஞனுடைய கற்பனை, ஒரு பிளாக் ஹோல்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. இந்த பிரபஞ்சத்துல மிக மிக அடர்த்தியான ஒரு பகுதி, அந்த வெளி மற்றும் நேரத்தை வளைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோல் அல்லது கருந்துளையை நம்ம பார்க்க முடியாது. we can't see, it doesn't emit light, it doesn't reflect light. கருந்துளை ஒளியை வெளிவிடுவதில்லை, ஒளியை பிரதிபலிப்பதில்லை. அந்த கருந்துளைக்கு பக்கத்துல அல்லது கருந்துளையை சூழ்ந்து இருக்கிற நிகழ்வு தொடுவானம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிகழ்வு தொடுவானத்துக்கு உள்ள போற எதுவும், அது பொருளா இருந்தாலும் சரி, ஒளியா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியே வர்றதில்லை, அது அப்படியே உள்வாங்கி. So anything that enters the event horizon around the black hole is completely absorbed. Nothing can escape. Whether it is mass or light, whatever is, everything is absorbed. எல்லா பொருளுமே, நிறை கொண்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டது. பூமிக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா பூமியுடைய ஈர்ப்பு சக்தியில இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னா, ஒரு ராக்கெட்டோ அல்லது ஒரு மனிதரோ பூமியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு மினிமம் குறைந்தபட்ச வேகத்துல போகணும். அதை எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி, விடுபடுற வேகம் அல்லது தப்பிக்கிற வேகம். பூமியில இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னா ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 11.5 கிலோமீட்டர் வேகத்துல போனா பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டியில இருந்து, பூமியுடைய கிராவிட்டியில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடலாம். if somebody travels anything more than 11.5 kilometers per second, they can escape from the gravitational field of the earth. இந்த கருந்துளை அதுல எந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னா, ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சா கூட அந்த கருந்துளையில இருந்து தப்பிக்க முடியாது. Even if we travel at the velocity of light, 3 lakh kilometers per second, we cannot escape from the gravitational pull of the black hole. So black hole is so dense with so strong gravitational field. ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது, பூமியிலேயே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போனாலும் சரி, அல்லது பிரபஞ்சத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் சரி, பூமியில இருந்து ஸ்பேஸுக்கோ அல்லது வேற கோள், துணைக்கோள் அல்லது வேற யூனிவர்ஸுக்கு போனா கூட நிறை மாறுவதில்லை. ஆனா அவங்களுடைய எடை மாறுது.
எடை அப்படிங்கிறது ஒருத்தருடைய நிறையையும் அந்த எங்க இருக்கிறாரோ அதோடைய ஈர்ப்பு சக்தியையும் பொறுத்து. When somebody is moving from one place to other, whether on the surface of the earth or from one part of the solar system to the other or one part of the galaxy to the other, the mass doesn't change, but the gravity varies depending upon the density of the object. So based on the gravity, the weight of the person varies. Suppose somebody weighs about 50 kg on the earth. If he or she goes to moon, it would be about 8.3 kg because the gravity is much less. Jupiter, the gravity is more, so the weight is more. If somebody goes to sun, the weight will be around 1350 kg. பூமியில ஒருத்தர் 50 கிலோ எடை இருந்தால் அவர் நிலவுக்கு போகும்போது அங்க கிட்டத்தட்ட 8.5 கிலோ எடை இருப்பார். அதுவே குரு அல்லது வியாழன் கோளுக்கு போனோம்னா 120 கிலோகிராம் எடை. அதுவே சூரியனுக்கு போக முடிஞ்சால், தியரட்டிக்கல், சூரியனுக்கு போக முடிந்தால் சூரியன்ல வச்சு இந்த ஒரு வெயிங் மிஷின் வச்சு நம்ம எடை பார்த்தோம் அப்படின்னா 1350 கிலோ இருக்கும். நம்மளால ஒரு பிளாக் ஹோலுக்கு போக முடிந்தால், பிளாக் ஹோல் போறது அவ்வளவு எளிதில்லை. ஈவன் நம்ம பக்கத்துல இருக்க சூரியனுக்கு போகணும்னாலேயே நம்ம வந்து ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல போனாலே சூரியனுக்கு போறதுக்கு ஷார்டஸ்ட் பாத் போனாலேயே கிட்டத்தட்ட வருஷக்கணக்காகும். ஒருவேளை நம்மளால கருந்துளைக்கு போக முடிந்தால், கருந்துளையில ஒருத்தருடைய பூமியில 50 கிலோ இருக்கிற ஒருத்தருடைய எடை பிளாக் ஹோல் போனா 7 மில்லியன் கிலோகிராம் அல்லது 7 ட்ரில்லியன் கிலோகிராம் எடை இருக்கும். ஏன்னா அதோடைய ஈர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இருக்கு. அவருடைய நிறை மாறல, ஆனா ஈர்ப்பு சக்தியை மாறி இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அந்த எடை 7 ட்ரில்லியன் கிலோகிராம் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல மில்லியன் கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, கேலக்சிஸ் நட்சத்திர குடும்பங்கள் இருக்கு. அதுல ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேலக்சி நம்மளுடைய மில்கிவே கேலக்சி அல்லது பால்வெளி மண்டலம். நம்ம பால்வெளி மண்டலத்திலேயே கிட்டத்தட்ட 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல மில்லியன் கணக்குல கருந்துளைகள், பிளாக் ஹோல் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அதோட மில்கிவே கேலக்சியுடைய சென்டர்ல ஒரு பெரிய மீப்பெரு கருந்துளை, ஒரு ஜெயண்ட் பிளாக் ஹோல் வந்து நடுவில் உட்காந்துட்டு. அவ்வளோ கருந்துளைகள் இருக்கும்போது நம்ம எப்படி தப்பிச்சோம்? அதுல இருந்து இவ்வளவு நாள் நம்ம எப்படி தப்பிச்சு வாழ்ந்துட்டோம்? இந்த பால்வெளி மண்டலம் அல்லது மில்கிவே கேலக்சியுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 பில்லியன் வருஷங்களுக்கு மேல. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்கு, சூரிய குடும்பத்துக்கு வயசு கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷம். The age of our Milky Way galaxy is around 12 billion years, whereas the age of the solar system is around 4.5 billion years. Of the billions and billions of stars in our own galaxy, about 11% of the stars are like our sun. 1 in 2000 stars are the O-type supermassive giant stars. இந்த பால்வெளி மண்டலத்துல இருக்கிற பில்லியன் கணக்கான விண்மீன்கள்ல 111 விண்மீன் கணக்கு தான் நம்ம சூரியனை மாதிரியான வகையை சேர்ந்தது. 2000 ஒரு நட்சத்திரம், அந்த அளவு கணக்குல தான் நம்ம ஓ வகை அப்படின்னு சொல்ற மீப்பெரு நிறை கொண்ட விண்மீன்கள் இருக்கு. ஒருவேளை எல்லா விண்மீன்களுமே மீப்பெரு விண்மீன்களா இருந்திருந்தா, எல்லாமே கருந்துளைகளா இருந்திருந்தா, ஒருவேளை நம்ம சர்வைவ் ஆயிருந்திருக்க மாட்டோம், நம்ம தப்பிச்சிருந்திருக்க மாட்டோம். அந்த மீப்பெரு நிறை விண்மீன்கள் ரொம்ப குறையா இருக்கிறதுனாலையும் அந்த கருந்துளைகள் குறையா இருக்கிறதுனாலையும் தான் நம்ம தப்பிச்சிட்டோம். பிளாக் ஹோல் அல்லது கருந்துளைகள், அதுல வந்து
3 different types சொல்றோம். ஒன்று வந்து stellar mass. They are about 3 to 20 times the mass of our sun. Supermassive stars are very, very big, which has mass about billions of times. Mid mass is in between. இதுல சூரியனை போன்ற கருந்துளைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சூரியனுடைய நிறைய மாதிரி 3 to 20 மடங்கு எடை கொண்ட கருந்துளைகள். மீப்பெரு கருந்துளைகள் அப்படின்னா நம்மளுடைய சூரியனை மாதிரி பில்லியன் அளவுக்கு நிறை கொண்ட கருந்துளைகள். இந்த ரெண்டும் இல்லாம நடுத்தர விண்மீன்கள் வந்து கருந்துளைகள் ஆகும்போது அதை வந்து நடுத்தர கருந்துளைகள் அப்படின்னு சொல்றோம். இது தவிர 1971 ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஒரு கருத்தை சொன்னார். இந்த பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்ற இந்த பிக் பேங் டைம்ல மிகச்சிறிய கருந்துளைகளும் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார். இந்த 3 டைப் தவிர மிகச்சிறிய கருந்துளைகள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தேற்றத்தின் அடிப்படையில சொன்னாரு. இதுவரைக்கும் அதை வந்து நம்ம ஆதாரங்கள் கிடைக்கல. இதுவரைக்கும் அதை வந்து நிரூபிக்கப்படவில்லை. 1971 Stephen Hawking hypothesized that there could be smaller black holes other than these 3 type of black holes. They may be very, very small black holes, but as such we don't have any proof for the existence of such very small massive black holes. Where do the black holes come from? எங்கே இருந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சில நியதிகளுக்கு கட்டுப்பட்டது. நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது. அதுல ஒண்ணு வந்து இறப்பு, இன்னொன்று வந்து இன்கம் டேக்ஸ். அதுல இருந்து நீங்க பண்ணாலும் தப்பிக்க முடியாது. அடுத்தது இந்த பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றோம். அந்த பிளாக் ஹோல் வந்ததே எப்படின்னா அந்த ஸ்டார் விண்மீன்களுடைய இறப்புல இருந்து. விண்மீன்களும் தோன்றிட்டே இருக்குது, அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கையின் முடிவுல சூரியனை போன்ற அல்லது அதைவிட குறைவான நிறை கொண்ட ஒரு விண்மீன் அதோடைய புற அடுக்குகள் வந்து வெடிச்சு செதறும் அதோடைய கடைசி காலத்துல. அப்ப அது வெடிச்சு செதறும் போது அது வந்து பிளானட்டரி நெபுலா மாதிரி ஆகும். அது கோள் உடுமுகிர் படலம் அப்படின்னு சொல்றோம். பிளானட்டரி நெபுலா அல்லது கோள் உடுமுகிர் படலம். அந்த புற அடுக்குகள் வந்து வெடிச்சு செதறின உடனே மீதம் இருக்கிற அந்த உள்ளகம், அந்த கோர் வந்து இன்னும் இருக்கும்போது, கண்டென்ஸ் ஆகும்போது அது வந்து ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார் ஆகும், வெண்குருளை மீன் அப்படின்னு சொல்றோம். At the end of the cycle, when a star which has a mass equivalent to our sun or less, at the end of the cycle, when the outer layers just burst open, it leads to a planetary nebula and the remaining core becomes a white dwarf. Over a period of time, during the compaction of the core, a small amount of energy is released for a very short period of time. After that, the energy slowly drops and it just becomes a dead object. No more light emission from them. It just dies off after that. If a star that has more than about 8 times or more than that, equivalent to our sun, a star which has a mass equivalent to or more than 8 times that of our sun, when that explodes during the final stages, then it becomes a supernova. The supernova will be so bright we can see the light even during the daytime on Earth.
So that bright, that supernova would be. After that explosion, if the core contains more than about 3 times the core, the mass of the core, the remaining mass of the core itself is more than 3 times the mass of the sun, then it becomes a black hole. If it is less than that, then it becomes a neutron star. But how long the star would be living and when the star would die depends on the amount of mass with which the star started. If the star is like a average star, actually our sun is a dwarf star in fact. So if a star is like our sun, the age of the star is around life period is expected to be around 10 billion years. If a star like O-type star, which is having, say, millions of times massive, then the life would be only few million years. Means more massive, shorter life. Less massive, longer life. Means with whatever the small amount, the star is having less mass, the star is releasing small amount of energy over a period of time and it can survive for a very long period. If it is a supermassive star, the rate at which the nuclear reactions are taking place is very high. The amount of energy it is releasing is very huge and it very soon advances over and the outer shells burst open in the supernova. ஒரு விண்மீனுடைய வாழ்க்கையின் முடிவுல அந்த வெளிப்புற அடுக்குகள் வெடிச்சு சிதறுது. சூரியனை போல நிறை கொண்ட அல்லது அதை விட குறைவான நிறை கொண்ட ஒரு விண்மீன் வெடித்து சிதறின பிறகு அது வெண்குருளை மீன் அல்லது டார்ஃப் ஸ்டார் ஆகுது, ஒயிட் டார்ஃப். சூரியனை விட 8 மடங்கு, சூரியனை போல 8 மடங்கு அல்லது அதை விட அதிகமான நிறை கொண்ட ஒரு விண்மீன் வெடிச்சு சிதறனா அதை சூப்பர்னோவா அல்லது பேரொளிர்வு வெடிப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த வெடித்து சிதறின அடுக்குகள் தவிர உள்ள இருக்கிற உள்ளகம், அந்த கோர், அந்த உள்ளகத்துடைய நிறை சூரியனுடைய நிறைய போல 3 மடங்குக்கு அதிகமாக இருந்தால் அது ஒரு கருந்துளையாகும். அதை விட குறையா இருந்தால் அது நியூட்ரான் ஸ்டார் எனப்படுகிற நொதுமி விண்மீனாகும். இந்த ஒரு விண்மீன் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கும், எவ்வளவு நாள் அது ஒளி கொடுத்துட்டு இருக்கும், எப்போ அது வெடிச்சு செதறும் அப்படிங்கிறது ஒரு விண்மீன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நிறையோட ஆரம்பிச்சது அப்படிங்கிறது. நம்ம சூரியனை போல நிறை கொண்ட ஒரு விண்மீனானா கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் வருஷம் இருக்கும். அதை விட குறையா நிறை கொண்ட விண்மீனானா இன்னும் அதிக நாள் இருக்கும். சூரியனை விட அதிக மடங்கு, ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான அளவு நிறை கொண்ட விண்மீனாக இருந்தால் அதோட ஆயுட்காலம் ரொம்ப குறையா இருக்கும், சில மில்லியன் வருடங்கள் மட்டும்தான் இருக்கும். விண்மீன்கள் ரொம்ப அதிக நிறை கொண்டதாக இருந்தால் ஒவ்வொரு நொடியும் அது வெளிப்படுத்துற ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமான நியூக்ளியர் ஃபியூயல், அதிகமான வேதி வினைகள் வேகமாக நடந்துட்டு இருக்கும். அதனால அதோடைய மொத்த ஆயுட்காலம் குறையா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது அந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல். எல்லா பக்கங்கள்லயும், பிரபஞ்சத்தோட எல்லா பக்கங்கள்லயும் நிறைய பிளாக் ஹோல் இருக்கு, பெருந்துளைகள் இருக்கு. இது நம்மளுடைய ஆல்வெளி மண்டலத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒண்ணு நேரா ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு, அதுல நேரா மேல இருந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது. அதுல நடுவுல இருக்கிறது, இந்த புள்ளி வச்சிருக்கிறது கருந்துளை. ஒருவேளை ஓரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பால்வெளி மண்டலம் ஒரு
கோடு மாதிரி தெரியுது, அதுல நடுவில் பிளாக் ஹோல் பார்க்கும். அதுல அந்த புள்ளி வச்சிருக்கிறது, அந்த புள்ளி வச்சிருக்கிறது வந்து ஒரு கருந்துளை, சாஜிடேரியஸ் ஏ அப்படின்னு சொல்ற ஒரு கருந்துளை. அந்த கருந்துளை சூரியனை போல நம்ம எஸ்டிமேட் பண்ணது பிரகாரம் சூரியனை விட 4 மில்லியன் மடங்கு அதிக நிறை கொண்டது. இது நம்ம மில்கி வே கேலக்சி பால்வெளி மண்டலத்தின் மையத்துல இருக்கிற ஒரு பிளாக் ஹோல். இது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இந்த படத்துல அந்த நடுவுல ஒரு ஆரோ வச்சிருக்கிறோம். அங்கதான் ரொம்ப அதிக நிறை கொண்ட ஒரு பிளாக் ஹோல் கருந்துளை இருக்கு. நம்ம இதுல பாக்குறது அந்த ஒரு லைட் இயர் அந்த சதுர அளவுல பாக்குறோம். We are looking at the center of the Milky Way galaxy, spanning an area of about 1 light year by 1 light year area, and every galaxy has at least one supermassive black hole in its center. ஒவ்வொரு விண்வெளி மண்டலத்திலையும் கூட ஒவ்வொரு நிறைய நட்சத்திர தொகுதிகள் நிறைய இருக்குது பிரபஞ்சம் முழுக்க. அதுல ஒவ்வொன்றிலையும் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு கருந்துளையாவது பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல மிக மிக அதிக நிறை கொண்ட ஒரு பிளாக் ஹோல் எது அப்படின்னா இதுதான். The most supermassive black hole that has been discovered so far. It's about 700 light years away from the Earth in the galaxy called Home 15A, which is the brightest member of the Able 85 group. And the mass of the black hole is about 40 billion times that of the Sun. இந்த பிரபஞ்சத்துடைய கருந்துளைகள்ல இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய கருந்துளை இதுதான். சீட்டஸ் அல்லது வேல், ஒரு திமிங்கலம் அப்படின்னு சொல்ற ஒரு நட்சத்திர தொகுதி பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டலேஷன் பக்கத்துல இருக்கிற ஏபல் 85 அப்படிங்கிற ஒரு விண்மீன் குழுமத்துல இருக்கிற ரொம்ப பிரகாசமான ஒரு ஹோம்ஸ் 15A அப்படிங்கிற குரூப்ல இருக்கிறது. இது வந்து பூமியில இருந்து 700 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற அந்த கருந்துளை நம்ம சூரியனை மாதிரி கிட்டத்தட்ட 40 பில்லியன் மடங்கு நிறை கொண்டது. இந்த நிறைய கருந்துளைகள் வந்து பல விண்மீன் மண்டலங்களுக்கு நடுவுல வந்து இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, எல்லா அந்த விண்மீன்கள் தொகுதிக்கு நடுவுலையும் கருந்துளைகள் இருக்குது அப்படின்னா, எல்லா கேலக்சிக்கு நடுவுலையும் பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்னா, அப்போ முதல்ல வந்தது அந்த கருந்துளை முதல்ல வந்ததா, அதை சுத்தி விண்மீன்கள் வந்துதான், இல்ல விண்மீன்கள் எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அதுல அந்த ஒரு விண்மீன் வெடிச்சதுனால ஒரு கருந்துளை வந்ததா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின், நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு கொஸ்டினா இருக்குது. இது வந்து மிட் மாஸ் அல்லது நடுத்தர வர்க்கத்து கருந்துளைகள். இதுல வந்து ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அகன்ற அடர் விண்மீன் திரள்கள் அப்படின்னு சொல்றது. இதுலயும் இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர்ஸ்க்கு நடுவுல நிறைய இந்த நடுத்தர வர்க்க கருந்துளைகள் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். The mid-mass black holes are more prevalent at the centers of the open star clusters. Okay? And this one, what we are seeing is a globular cluster called M15. It's in our own galaxy. And this is in the Pegasus constellation. இந்த படத்துல இருக்கிற M15, இது வந்து M15 அப்படிங்கிறது சார்ல்ஸ் மெசியார் கண்டுபிடிச்ச ஆப்ஜெக்ட்ல உள்ளது. அந்த மெசியார் 15 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பெகாசிஸ் அப்படின்னு சொல்ற, அதாவது ரெக்கைகள் இருக்கிற ஒரு குதிரை, பறக்கும் குதிரைன்னு சொல்றோம். அந்த பெகாசிஸ் நட்சத்திர தொகுதி அந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு
ஸ்டார் மாதிரி தெரிகிறது. பட் நம்ம டெலிஸ்கோப்ல பார்த்தோம்னா ரொம்ப பெருசா தெரியும். இந்த மாதிரியான அடர் விண்மீன் திரள்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியது இந்த நடுத்தர வர்க்கத்து கருந்துளைகள் அப்படின்னு நம்புறோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுல மிக மிக சிறிய கருந்துளை வந்து இது வந்து ஒரு கலைஞனுடைய கற்பனை, இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். At the bottom left is the black hole, and top right is the red giant star. So the red giant star is discovered going around this object, and it is about 3.3 times the mass of the sun, and it is located around 10,000 light years away. This image has been taken from Apache Point Observatory Galactic Evolution Experiment. If this is confirmed, this will be the smallest black hole. Apache Point Observatory Galactic Evolution Experiment அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மூலமா இந்த கருந்துளையை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது வந்து நேச்சர் இதழில் வந்து இந்த ஆய்வு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல நான் அந்த ஒரு பெரிய செம்மீன் ஜெயின் ஸ்டார் வந்து அந்த கருந்துளை வந்து சுத்திட்டு இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. அதுல என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுல பெரிய நொதுமி விண்மீனாக அது இருக்கலாம், அல்லது இதுவரை கண்டுபிடிச்சதுல சிறிய கருந்துளையா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் குட் பி த லார்ஜஸ்ட் நியூட்ரான் ஸ்டார் ஆர் இட் குட் பி த ஸ்மாலஸ்ட் பிளாக் ஹோல். ஸ்டில் நம்ம வந்து அதோடைய ஆய்வுகள் வந்து இன்னும் தொடர்ந்து இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட சூரியனை போல 3.3 மடங்கு நிறை கொண்டதும் 19 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுமான இந்த பொருள் நம்மளுடைய பிரபஞ்சத்திலேயே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகச்சிறிய கருந்துளையாக இருக்கும். ஒரு கருந்துளைக்கு உள்ள போய் விழுந்தா என்ன? ஒரு கருந்துளை அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு சில கிலோமீட்டர்கள் அகலம் உள்ளதா இருக்கலாம். அந்த கருந்துளையில இருந்து நிகழ்வு தொடுவானம் அது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கலாம். நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் அல்லது விண் ஊர்தி ஒரு 100 மீட்டர் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்தா கூட ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிகழ்வு தொடுவானத்துக்கு வெளியே நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த கருந்துளையை நோக்கி போகும்போது நம்மளாவே விழுற மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஈர்ப்பு சக்தியினுடைய அந்த அந்த சக்தியை வந்து நம்ம ரொம்ப உணர முடியாது. அதோட ஆதிக்கத்தை வந்து நம்ம ரொம்ப உணர முடியாது. ஏன்னா விண்ணூர்தி என்ன வேகத்துல விழுந்துட்டு இருக்கோ அது உள்ள இருக்கிறவங்களும் அதே வேகத்துல தான் விழுந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லிஃப்ட்ல மின் தூக்கியில பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த மின் தூக்கியுடைய அந்த கம்பி அருந்து விழுந்தா கீழே விழும்போது எப்படி அந்த மின் தூக்கியும் அதுல உள்ளவங்களும் ஒரே வேகத்துல விழுந்துட்டு இருப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். A black hole would be only about 3 kilometers across, and the event horizon would be around 60 kilometers. Whereas the spacecraft would be only about, say, 100 meters. So far beyond the event horizon, you can't feel anything. You can't feel the sudden movement of the force or gravity. It's like a free fall, as if somebody is sitting in a lift and suddenly the lift cable is cut and the person inside as well as the lift, they are all falling at the same velocity because of the gravity. This is like zero gravity. What the people feel, the astronauts or other people feel inside
the International Space Station or shuttle. If you drop something, it will simply stand there. If you are drinking water and suddenly the water drop falls, it will be simply floating in space. It will not fall anywhere. When the spacecraft is about, say, 200 times the distance from the black hole, then the tidal forces, because of the gravity, starts acting on. நிகழ்வு தொடுவானத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற வரைக்கும் இட் பி ஃப்ரீ ஃபால், தானா விழுந்துட்டு இருக்கிற மாதிரி விழுந்துட்டு இருக்குது. அந்த கருந்துளையை விட 200 மடங்கு தூரத்துக்கிட்ட வரும்போது அந்த ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஈர்ப்பு சக்தியுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது அந்த ஈர்ப்பு சக்தியினால டைடல் ஃபோர்ஸ்ன்னு சொல்ற ஓத விசை அல்லது நீட்சி விசை, அந்த நீட்சி விசை வந்து செயல்படுத்தப்படும். பூமியை பொறுத்தளவுல ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா 9.8 km/s. இங்க கருந்துளை பொறுத்தளவுல அதோட ஈர்ப்பு சக்தி ஒளியே வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாது. 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போனாலே தப்பிக்க முடியாது. அதாவது 2 ஈவெண்ட்டுக்கு நடுவுல 1 செகண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா, 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல 1 செகண்ட் டைம் கேப் இருந்ததுன்னா, பூமியை பொறுத்தளவுல அந்த எஃபெக்ட் வந்து 9.8 km/s. ஆனா அதுவே அங்க 1 செகண்ட் கேப்லயே 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போ அந்த டைடல் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ த புல்லிங் அவே ஆஃப் ஈச் பார்ட்டிகிள் ஸ்டார்ட்ஸ். முன்னால இருக்கிறதுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த ஆக்சலரேஷனுடைய ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைடல் ஃபோர்ஸ் அதை வந்து இழுக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஸ்ட்ரெச் ஆகுது. எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பிடிச்சி நீங்க இழுத்த மாதிரி ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஒரு டைம்ல அடையாளம் காண முடியாத அளவுக்கு வந்து அப்படியே ஸ்குவீஸ் ஆகி ஒரு அமுக்கி அப்படியே நீளம் மட்டும்தான் தெரியுது. அப்படியே ஃபுல்லா இழுக்க ஆரம்பிச்சது. இதுக்கு அடுத்து அது வந்து உடைய ஆரம்பிக்குது. இப்போ அது உடஞ்சி டைடல் ஃபோர்ஸ்னால பீஸா உடஞ்சி உள்ள வந்துச்சு. இந்த டைடல் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து இது உள்ள விழுந்து மறையிற வரைக்கும் ஒரு சில நிமிடங்கள்ல இது முடிஞ்சது. So once we enter within the 200 times size of the black hole, the tidal forces starts pulling apart. It gets stretched, the object gets stretched further and further, and at one point it completely breaks down due to the tidal force and it is swallowed in. So ஒருத்தர் அங்க போய் விழுந்தா என்ன ஆகும்? இதை வந்து ஸ்பாகெட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நூடுல்ஸ், இடியாப்பம் அல்லது நூடுல் மாதிரி. So when a person is entering there, his leg is pulled at one speed, his head is pulled one side. So it is the spaghettification sets in. The gravitational, the escape velocity of Earth is around 11.2 km/s. That itself is Mach 33. That is 33 times the velocity of sound. Sound is traveling around 343 km/meter or 1235 km/h. But here the escape velocity is more than the velocity of light. Just imagine the rate at which the tidal forces are. பூமியுடைய விடுபடு வேகம் ஒரு நொடிக்கு 11.2 கிலோமீட்டர். இதுவே வந்து சவுண்டுடைய ஸ்பீடோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட 33 மடங்கு. பூமியில இருந்து இந்த பாடுனா இது கருந்துளையில எஸ்கேப் வெலாசிட்டி விடுபடு வேகம் கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போ எந்த வேகத்துல அந்த ஓத விசை அல்லது நீட்சி விசை வந்து செயல்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.
நம்ம வந்து இதுல என் நடக்கு அப்படிங்கிறத இந்த தகவல் வந்து வெளியே சொல்றதுக்கு கூட முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வு தொடுவானம் அதுக்கு உள்ள நடக்கிற எந்த விஷயமுமே வெளியே இருந்து பாக்குற யாருக்கும் தெரியாது. பிளாக் ஹோல் எங்க இருக்கு அப்படின்னா, இங்க வந்து நம்ம பாக்குறோம் ஒரு பிரைட்டான ஒரு விண்மீன் தெரியுது. இது வந்து சைக்னஸ் X1 அப்படிங்கிற ஒரு ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல இருக்கிற ஒரு விண்மீன். இது வந்து இந்த கருந்துளைய வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 7000 ஒளியாண்டுகள் தூரத்துல இந்த பிரகாசமான நட்சத்திரம் பக்கத்துல இருக்கிற கருந்துளைய வந்து சுத்திட்டு. What we are looking at is the very bright source, Cygnus X1, and this is orbiting around in a very tight orbit. It is orbiting around a black hole. This system of this Cygnus X1 and the black hole are about 7,000 light years away from the Earth. ஒரு விண்மீன் எவ்வளவு நாள் இருக்கும், அதோடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இங்கே ஒரு டயக்ராம் வச்சிருக்கோம். இது வந்து ஹெர்ட்ஸ்ப்ரங் ரசல் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஹெச்ஆர் டயக்ராம் அல்லது ஹெர்ட்ஸ்ப்ரங் ரசல் டயக்ராம். இது வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய விண்மீனுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து சொல்லுது. இதுல அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பெக்ட்ரல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். OBAFGKM அப்படிங்கிறது அதோட ஸ்பெக்ட்ரல் டைப். ஓ டைப் விண்மீன்கள் வந்து அதோடைய புறவெளி வெப்பநிலை சர்ஃபஸ் டெம்பரேச்சர் வந்து 30,000 டிகிரிஸ் கெல்வின் வரைக்கும் இருக்கும். அதாவது 30,000 கெல்வின். அதுவே பி வகை நட்சத்திரங்களுக்கு இன்னும் குறையா இருக்கும், ஏ வகை இன்னும் குறையா இருக்கும், ஜி வந்து நம்ம இன்னும் குறையா இருக்கும், எம் எல்லாம் வந்து அதை விட ரொம்ப குறையா இருக்கும். லுமினாசிட்டி அப்படிங்கிறது சூரியனை போல எத்தனை மடங்கு அது ஒளியை கொடுக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறது. ரொம்ப நிறை குறைந்த விண்மீன்கள் ரொம்ப குறைவான வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால இருக்கிற நிறையவே வந்து ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தி அதிக நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கும். மிக அதிக நிறை கொண்ட விண்மீன்கள் ஒவ்வொரு நொடியும் வேதிவினை நடக்கிறது மூலமா, அணுக்கரு வேதிவினைகள் நடக்கிறது மூலமா அதிகமான சக்தியை வெளியே கொடுத்துட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆண்டுகள்ல வந்து இறந்து போயிடும். நம்ம சூரியன் பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் வந்து இப்போதைக்கு ஜி டைப்ல இருக்கு, சன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல வந்து அந்த லுமினாசிட்டி 1 ஜிக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சன் அல்லது சூரியன் இருக்கு. நம்ம சூரியன் வந்து ஒரு டுவார்ஃப் ஸ்டார், ஒரு குறும் விண்மீன் அப்படின்னு சொல்றோம். நம்ம சூரியனே வந்து கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்திட்டு. Our sun itself, which is a dwarf star, is converting around 600 million tons of hydrogen into helium every second. So you can calculate the energy output. அதோட ஆயுட்காலம் முடிவுல ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விண்மீனும் அது எவ்வளவு நிறை கொண்டதா இருந்தது, எவ்வளவு ஆற்றல் வெளியிட்டது அப்படிங்கிறத பொறுத்து அதோடைய ஆயுட்காலம் வந்து மாறுது. ஸோ முதல்ல வந்து அதோடைய புற வெப்பநிலை சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வயதாக ஆக குறைய ஆரம்பிக்குது, அந்த வெப்பநிலை குறைய ஆரம்பிக்குது. நம்ம சூரியனுக்கு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5800 டிகிரி வரைக்கும் சொல்றோம். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே இன்னும் குறையும், சைஸ் பெருசாகும், பட் புற வெப்பநிலை குறையும். அது எம் வகை நட்சத்திரத்துக்கு கீழே வரும்போது அதோடைய புற வெப்பநிலை வந்து 3000
கெல்வினுக்கு கீழே குறைஞ்சு போயிடும். ஒரு low massive star, how it is changing in your lifestyle. Any star starts with the protostellar cloud, then once the protostellar cloud condenses, it becomes a star. It starts giving out energy. It becomes a red giant, and after red giant, the outer shell explodes over. It becomes a planetary nebula, and the remnant core, whatever is the remaining mass, so that will become a white dwarf. ஒரு விண்மீன்கள் அல்லது விண்துகள்கள் நிறைந்த ஒரு பெரிய கூட்டத்துல இருந்து, ஒரு மேகம் மாதிரி ஒரு கூட்டத்துல இருந்து, அந்த துகள்கள் வந்து ஈர்ப்பு சக்தியினால நெருங்கி அடர்த்தியான ஒரு கோலமா உருவாகும் போது அது வந்து புரோட்டோஸ்டார் அப்படின்னு சொல்றோம். விண்மீனுக்கு ஒரு ஆரம்ப விண்மீன், ஆரம்பகட்ட விண்மீன் ஆகுது. அந்த ஆரம்பகட்ட விண்மீன்ல தேவையான அளவுக்கு ஈர்ப்பு சக்தியும் வெப்பநிலையும் அழுத்தமும் இருக்குமானால் அங்க அணுக்கரு இணைவு வேதிவினை, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்தால் அதுல இருந்து வெப்பம் அங்கிருந்து ஒளி வெளியே வந்தா அது வந்து ஒரு விண்மீன் ஆகுது. அந்த விண்மீன் எவ்வளவு நிறை இருக்குங்கிறத பொறுத்து அதோடைய வாழ்க்கை காலம் வந்து தீர்மானிக்கப்படுது. அது ரெட் ஜெயன்ட் ஸ்டார் அல்லது சிவப்பு செம்மீன் ஆன பிறகு அதோடைய புற அடுக்குகள் வந்து வெடிச்சு செதறதுனால அது பிளானட்டரி நெபுலா ஆகுது. அந்த பிளானட்டரி நெபுலாவுக்கு அப்புறம் அதுல அந்த உள்ளகத்தினுடைய நிறை, அந்த உள்ளகத்தினுடைய மாஸ் வந்து இறுகும்போது அது வெண்குருளை மீன் அல்லது ஒயிட் ட்வார்ஃப். அதிக நிறை கொண்ட விண்மீனாக இருந்தால் அந்த ஸ்டார்ல இருந்து அது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார், அந்த ஹெச்ஆர் டயக்ராம் பார்த்தோம், அதுல இருந்து ஸ்டார் ஸோ ரெட் சூப்பர் ஜெயண்ட் ஆகுது, மீப்பெரு செம்மீன் ஆகுது. அந்த மீப்பெரு செம்மீன் வெடிச்சு சிதறும் போது சூப்பர் நோவா அப்படின்னு சொல்றோம். மீப்பெரு வெடிப்பு சூப்பர் நோவா ஆகுது. அந்த சூப்பர் நோவாவுக்குல இருந்து அதுல மிச்சம் இருக்கிறது வந்து அந்த வெடிச்சு சிதறக்கூடிய அந்த பொருட்கள், அந்த மெட்டீரியல் வந்து அப்படியே பரவுது. அதுல இருந்து திரும்பவும் ஒருவேளை விண்மீன்கள் உருவாகலாம். அந்த வெடிச்சு சிதறின பிறகு அதுல மிச்சம் இருக்கிற நிறை அது வந்து சூரியனை போல ஒரு 8 மடங்குக்கு மேல இருந்தால், அது வந்து 3 மடங்குக்கு மேல இருந்தால் அது வந்து கருந்துளையாகுது. அதுக்கு கீழே இருந்தா அது நியூட்ரான் ஸ்டார் அல்லது நொதுமி விண்மீன் அல்லது பல்சா, இடை விட்டு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு விண்மீன் ஆகும். இது வந்து அதிக நிறை கொண்ட விண்மீன்களுக்கு ஆகக்கூடிய கடைசி காலத்துல ஆகக்கூடிய விஷயம். சூப்பர்னோவா, சூப்பர்னோவாவுக்கு அப்புறம் அந்த வெளியேருந்து வர்ற அந்த கிளவுட் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நிறை அதிகமாக இருந்தால் அது பிளாக் ஹோல் ஆகுது. நிறை குறையா இருந்த உள்ளகம் அல்லது கோர், அந்த கோருடைய மாஸ் வந்து மோர் தென் 3 டைம்ஸ் இருந்ததுன்னா அது பிளாக் ஹோல் ஆகும். இல்லைன்னா அது நியூட்ரான் ஸ்டார் அல்லது பல்சார் ஆகும். இது இருக்கிற சில பெரிய விண்மீன்கள், நமக்கு தெரிந்த விண்மீன்களை வந்து இதுல ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி வச்சிருக்கோம், ஒரு ஒப்பீடு. சூரியன் வந்து கீழே இடது கீழ் பக்கத்துல இருக்கு. ஆர்ச்சூரஸ் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தையும் நம்ம சூரியனையும் ஒப்பிட்டோம்னா சூரியனை விட இந்த ஆர்ச்சூரஸ் அல்லது சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 25 மடங்கு பெருசு. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து எங்க இருக்குன்னே தெரியல, ரொம்ப குட்டியா கீழே ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கு. ஆன்டாரஸ் அப்படின்னு சொல்ற கேட்டை விருச்சிக ராசியில நடுவுல வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ரெட் ஆரஞ்சு கலர் ஸ்டார், அதுதான் ஆன்டாரஸ் அல்லது கேட்டை நட்சத்திரம். நம்ம சூரியனோட கிட்டத்தட்ட ஒரு 700 மடங்கு 700 டைம்ஸ் 700 மடங்கு பெரிதான ஒரு விண்மீன் வந்து
Antares. சூரியன் வந்து இன்னைக்கு இருக்கிற சைஸ் இது. இந்த விண்மீன்கள் அதோடைய வயசு ஆக ஆக ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு, இந்த விண்மீன்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் போது அதோடைய நிறை எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்கமே நிறைந்திருக்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், மேக்சிமம் ஹைட்ரஜன் ஆகும். அப்போ அந்த விண்மீனுடைய எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா இருக்கும். அதோடைய அடர்த்தி வந்து ஒரே மாதிரியா இருக்கும். உலகத்திலேருந்து ஆரம்பிச்சு புற அடுக்குகள் வரைக்கும் அதோடைய அடர்த்தி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். இந்த அணுக்கரு இணைவு வேதிவினைகள் தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன ஆகுது, உள்ளகத்துக்கு உள்ள பெரிய பெரிய, அதாவது நிறை அதிகமான அளவுல பெரிய நிறைய அணுக்கள் வந்து உருவாகும். ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம், ஹீலியம்லேருந்து கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி பெரிய பெரிய அணுக்கள் வந்து தொடர்ந்து உருவாகிட்டு. அப்போ அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா வேணும், நிறை அதிகமாகும். அப்போ அந்த ஒரு விண்மீன் ஒளி கொடுக்க ஆரம்பித்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட நடுத்தர வயது வரும்போதே நம்ம பார்க்கும்போது அதோடைய உள்ளகத்துல கோர்ல வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், அடர்த்தி ரொம்ப அதிகமா இருக்கும். வெளியே வர 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 அடர்த்தி குறைஞ்சிட்டே இருக்கும். கோர் அல்லது உள்ளகத்துல வந்து எடை நிறை அதிகமான பெரிய அணுக்கள் இருக்கு. வெளியே வர வர மற்ற ஹைட்ரஜன் மாதிரியான அணுக்கள் இருக்கு. அதனால அதோடைய அடர்த்தி அதோடைய உள்ளகத்துல இருந்து வெளி அடுக்குகளுக்கு வரும்போது வர வர குறைஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு 5 பில்லியன், ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 பில்லியன் வருஷம் ஆயிடுச்சு நம்ம சூரியனுக்கு. இன்னொரு 5 பில்லியன் வருஷம் ஆன பிறகு நம்ம பார்த்தோம்னா சூரியன் இந்த மாதிரி ஒரு ரெட் ஜெயண்ட் ஸ்டார் ஆயிடும். அதாவது சூரியனுடைய சைஸ் அளவு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் கிலோமீட்டர் அதோடைய இன்னைக்கு அளவுக்கு அதோடைய விட்டம். அதோட எண்ட் ஆஃப் த சைக்கிள், அதோடைய கடைசி காலத்துல பார்க்கும்போது அதோடைய அளவு விட்டம் இன்னைக்கு இருக்கிற விட்டத்தை விட கிட்டத்தட்ட 150 மடங்கு பெருசா இருக்கும். அதாவது அது விரிவடையும் போது புதன் உடைய சுற்றுவட்ட பாதையை தாண்டி வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதையை தாண்டி கிட்டத்தட்ட நம்ம பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதை அளவுக்கு அது விரிந்து விடும். The sun is only about 1.4 million kilometers in diameter. As it ages further and further, bigger and bigger atoms are being generated. Because when the star starts its life, the entire universe is rich in hydrogen. And when a star starts its life, the entire sphere of the star is rich in hydrogen and it is almost homogeneous. Means everywhere the density, whether it is at the core or the outer edge, the density is same. If there is sufficient temperature and pressure, the thermonuclear reaction starts at the core, and once the reaction starts, the hydrogen starts combining with helium, and again helium goes to next element. So as the cycle continues, it keeps synthesizing all the bigger and higher elements, hydrogen, carbon, oxygen, the entire cycle of elements. So now there is a small change, a differentiation between the densities. As the star is aging further and further, the density gradient varies much between the core towards the outer layer. At the core, we are having more massive, more voluminous atoms, more dense, whereas at the outer shell, what we are having is only hydrogen. So between the core to the different layers of the outer layer, the density will be changing enormously. At the core is the most dense materials. At the outermost layer is the lightest and low dense material. So after about another 5 billion years, when the sun is nearing the last light, so to say,
the sun would have expanded about 150 times, almost orbiting up to the orbit of the Earth currently going around the sun. So at the core, the density is very high, and because the atoms are getting bigger and bigger, it is slowly expanding, and every second, the energy is being released, and the energy is getting converted from the mass. So every second, the mass of the star is slowly decreasing. And naturally, the force with which the atoms are held is also slowly getting reduced. Thereby, the entire star is getting expanded like anything. It's like getting inflated. At the end of the cycle, this is what happens. The star sheds its outer layers. It's almost like a hydrogen bomb, you can imagine. And the entire outer shell is thrown off in a beautiful flash of light, what we call as the planetary nebula. இந்த கடைசி நிமிடங்கள்ல அந்த புற அடுக்குகள் வெடிச்சு செதறும் போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் பாம் மாதிரி அது வெடித்து சிதறும் போது அந்த புற அடுக்குகள் வந்து ஒரு பிளானட்டரி நெபுலா அல்லது கோள் உடுமுகிர் படலம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. அந்த மாதிரி அது வெடிச்சு செல்லுறது. அது நடுவில் இருக்கிற கோர் அல்லது உள்ளகம் எவ்வளவு நிறை கொண்டது அப்படிங்கிறத பொறுத்து அது ஒரு வெண்குருளை மீனாகவோ அல்லது நொதுமி விண்மீனாகவோ அல்லது கருந்துளையாகவோ மாறும். After the explosion, if it is a small star, after the planetary nebula, it becomes a white dwarf. If it is a supermassive star, and if it is a big explosion, so what we get is a neutron star or a black hole. Here, there is an arrow. You can see the star which is shown with an arrow is very dim, whereas the neighboring one is very bright in the visible light. நம்ம பார்க்கக்கூடிய கற்புலன் ஆகிற கதிர்கள்ல அந்த விசிபிள் லைட்ல அந்த ஒரு புள்ளி நம்ம அடையாளம் காட்டி இருக்கிற புள்ளி வந்து ரொம்ப பிரகாசம் ஒளிச்செறிவு குறைந்ததாகவும் பக்கத்துல இருக்கிறது வந்து ஒளிச்செறிவு அதிகமாக உள்ளதாகவும் இருக்கு. ஆனா இந்த ஒயிட் வாஃப் வந்து ஒரு விண்மீன் வெடிச்சு சிதறின பிறகு பிளானட்டரி நெபுலா அல்லது கோள் உடுமுகிர் படலத்துல வெடிச்சு சிதறின பிறகு மீதம் இருக்கிற அந்த உள்ளக நிறை சூரியனை விட 1.44 மடங்குக்கு கீழே இருந்தால் அது ஒயிட் ட்வார்ஃப். இந்த லிமிட் அந்த 1.44 அதை வந்து சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்றோம். ஒரு நட்சத்திரம் சூரியனை போல அல்லது கிட்டத்தட்ட சூரியனை போல நிறை கொண்டதாக இருந்தா அது வெடிச்சு சிதறின பிறகு மிச்சம் இருக்கிறது வெண்குருளை. இந்த படத்துல ரொம்ப ஒளிச்செறிவு குறையா இருக்கிற அந்த வெண்குருளை எக்ஸ்ரே ரீஜன்ல எக்ஸ் கதிர்கள்ல ரொம்ப பிரகாசமா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கறது விசிபிள் லைட். But the same object in the X-ray gives a much brighter radiation. Just compare the two images. In the visible light, the star white dwarf seems to be very dim, whereas in the X-ray, it is very strong. ஒரு சூப்பர்னோவா அல்லது மீப்பெரு வெடிப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதுல வச்சிருக்கிறோம். இது ஹபிள் விண் தொலைநோக்கி மூலமாக எடுக்கப்பட்ட படம் இது.
2002 இருந்து 2004 வரைக்கும் எடுத்த படத்துல இருந்து இது கண்டுபிடிச்சிருக்கோம். These are images from Hubble Space Telescope launched by NASA, and this is showing the supernova. The supernova images recorded from 2002 to 2004 by Hubble Space Telescope. NASA வந்து 3 ஸ்பேஸ் டெலஸ்கோப் அனுப்புனாங்க. ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து விசிபிள் லைட்டுக்காக, சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அனுப்புனாங்க, காம்டன் காமா ரே அப்சர்வேட்டரி அனுப்புனாங்க. அந்த 3மே வந்து கிட்டத்தட்ட மும்மூர்த்திகள் மாதிரி எல்லா ரேடியேஷன்ஸ்லயுமே வந்து கண்டுபிடிச்சாங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ். சூரியனை மாதிரி ஒரு 25 மடங்கு நிறை கொண்ட ஒரு விண்மீன் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறத இங்க வச்சுக்கணும். நம்ம சூரியன் கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஆண்டுகள் ஒளி கொடுக்கும் அல்லது இருக்கும் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஆனா சூரியனை போல 25 மடங்கு நிறை கொண்ட ஒரு விண்மீனாக இருந்தால் அது கிட்டத்தட்ட 7 மில்லியன் வருடத்திலே வந்து அதோடைய ஹைட்ரஜன் பேர்னிங் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீலியம் பேர்னிங் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வருஷம், மற்றது எல்லாமே ரொம்ப குறை. ஸோ அதிகபட்சம் நம்ம பார்த்தா கூட ஒரு 8 இருந்து 10 மில்லியன் வருஷத்துக்கு மேல இருக்காது. சூரியனுடைய வயது, சூரியனுடைய ஆயுள் 10 பில்லியன் வருடங்கள். சூரியனை போல 25 மடங்கு நிறை கொண்டதாக இருந்தால் வெறும் 8 இருந்து 10 மில்லியன், 1000ல் 1 பங்கு அதோடைய ஆயுட்காலம் குறைஞ்சுது. இதான் சூப்பர்னோவா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பெரு வெடிப்பு எப்படி நடக்குதுங்கிறத வச்சிருக்கிறோம். இது அதோடைய வேரியஸ் இமேஜஸ். ஒரு நியூட்ரான் ஸ்டார் அல்லது நொதுமி விண்மீன் அளவுல ரொம்ப குறையா இருக்கும். ஒரு சில கிலோமீட்டர்கள் அளவு கொண்ட ஒரு விண்மீன் இது. இதோடைய இந்த விண்மீன் வெடித்து சிதறிய பிறகு அதனுடைய கோர் மாஸ் அல்லது உள்ளக நிறை சூரியனை போல 1.44 மடங்குல இருந்து 3 மடங்கு வரை இருந்தால் அது நியூட்ரான் ஸ்டார் அல்லது நொதுமி விண்மீன் ஆகுது. அதை விட உள்ளக நிறை அதிகமாக இருந்தால் அது ஒரு பிளாக் ஹோல் ஆகும். பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை ஆகும். கருந்துளைகளை பத்தி அதோடைய எப்படி உருவாகுது, அங்க ஒரு கருந்துளைக்கு உள்ள நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற இதுவரை பார்த்தோம். இத கருந்துளைகளை வந்து நம்ம அதனுடைய இருப்பு, அது எங்க இருக்கு, அதோடைய குணாதிசயங்கள் என்ன, நம்மளுடைய சூரியன் ஒரு கருந்துளை ஆனா என்ன நடக்கும், பூமிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். நன்றி.